எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிபிலாம் கரெக்டாக தான் இருக்குது. அன்னைக்கு அந்த பொண்ணு வந்தப்போ தான் கொஞ்சம் அப்நார்மலாக பிபி சூட்டப் ஆயிருக்கு. அம்மா கூடவே தான் இருக்கேன் டாக்டர். நான் பேசுகிறேன், ஃபீல் பண்ணுறேன், மெமரிஸ்லாம் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போல்லாம் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் பார்கவி வந்தப்போ மட்டும் எப்படி இப்படி ஆயிருக்கு? தர்ஷினி, தர்ஷினி, இங்கே பார், அந்த பொண்ணுக்கு தன்னால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை உடனே சரி பண்ணணும்னு அண்ணி நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஜனனி, அன்னைக்கு கோவில் வச்சு நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொன்னாங்கல்ல. அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் பார்கவி வந்து பார்க்குறப்ப அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள வரலாமா? வாங்க மேடம். குட் மார்னிங். நான் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸ்வரி மேடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டாஃப்ஸை கூட நம்ப முடியாத ஒரு கட்டம் வரலாம். ஆனால் யார் எப்படி எதுக்கு விலை போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. ஷியோர் சார். இது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். பர்சனலாக வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஓகே மேடம், ரெகுலராக மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க.